வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது பகுதி ஒன்று, ஒரு மாதிரி வினாத்தாளினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். இதற்கு முதல் நான் இதுக்கு முதல் உள்ள ஒரு வீடியோவில் செய்திருக்கிறேன். முதல் 20 வினாக்கள் செய்திருக்கிறேன் பகுதி ஒன்று. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நான் இதில் 21வது வினா, 21லேருந்து 40 வரை உள்ள வினா வரை இன்றைக்கு நான் இந்த வகுப்பில் செய்ய இருக்கிறேன். அதோட இதில் நீங்கள் அதாவது பகுதி ஒன்றில் 4 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கும். அதில் சரியானபடியே நாங்கள் தெரிவு செய்கின்றது. அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். பகுதி ஒன்று 21வது வினா. முதல் 20 வினாக்கள் செய்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி. யாழ்ப்பாண ராஜ்யம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் தவறான கூற்று எது? அப்போ இதில் யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றிய தகவல்கள் தந்திருக்கணும். ஆனால் அதில் தவறான கூற்றொன்று தந்திருக்கணும். அப்போ சரியான கூற்றை நாங்கள் தெரிவு செய்யாமல் பிழையான கூற்றைத்தான் இந்த 4 கூற்றுகளையும் நாங்கள் காணணும். ஒன்று, யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதல் மன்னனாக விஜய கூழங்கை என்னும் ஆரிய சக்கரவர்த்தி ஆட்சி செய்துள்ளான். அது சரி. 2, யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி அறிய யாழ்ப்பாண வைபவ மாலை நூல் துணை புரிகின்றது. அதுவும் சரி. இதில் கடைசி 4வது பாப்பம், வசவ மன்னன் காலத்தில் யாழ் குடாநாடு நாகதீப என்று அழைக்கப்பட்டது. அப்போ அதுவும் இதில் சரி. ஆனால் இதில் தவறான கூற்று 6ஆம் பராக்கிரமபாகு அம்புலுகல குமாரனின் மூலம் யாழ்ப்பாணத்தை கோட்டை ராசதானியின் கீழ் கொண்டு வந்தான். அப்போ இதுதான் இதில் தவறான கூற்று இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் தொடர்பாக. 3வது விட தான் சரி. அடுத்தது இதில் அட்டவணை தந்திருக்கணும். இதை அவதானித்து வினா இலக்கம் 22, 23ஆம் வினாக்களுக்கு விடையளிக்குக. இப்போ இது இந்த மறுமலர்ச்சி என்ற பாட அலகில் இருந்து தரப்பட்ட ஒரு அட்டவணை. நான் இது பற்றி எல்லாம் வீடியோவெல்லாம் செய்திருக்கிறேன். அதில் நீங்கள் அந்த வீடியோக்களில் போய் பார்க்கலாம் இந்த அட்டவணைகளை. முதலாவது நிரல் 1, நிரல் 2, நிரல் 3. விஞ்ஞானி, மற்றது அவர்கள் சொன்ன கருத்து, மற்றது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றதான் இதில் தரப்பட்ட விஷயங்கள். ஏ கலிலியோ கலிலி, பி ஐசாக் நியூட்டன், சி யோகன்ஸ் ஹெப்லர். அப்போ இதில் ஒவ்வொரு தரம் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறேன், அவை எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். முதலாவது 22வது வினாவை பார்ப்போம். நிரல் 2ல் ஈயுடன் தொடர்புடைய, அப்போ இதில் நிரல் 2 அதில் ஈயுடன் தொடர்புடைய மறுமலர்ச்சி கால விஞ்ஞானியையும் அவருடைய தாய் நாட்டையும் குறிக்கும் விடை. அப்போ இங்கே நாங்கள் தொலைநோக்கி என்றதான் எங்களுக்கு தரப்பட்ட விஷயம். இதில் தொலைநோக்கியோட தொடர்புடைய விஞ்ஞானி யாருன்றதான் பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் கலிலியோ கலிலி. அப்போ அதுக்குரிய விட இங்கே ஏ. ஆனால் மற்றதில் 4வதுலேயும் ஒரு ஏ இருக்குது. அப்போ நாங்கள் இனி பார்ப்போம். இங்கே இந்த கலிலியோ கலிலி எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றதை இங்கால பார்க்கணும். அதில் தாய் நாடு என்னன்னு கேட்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் தான் கலிலியோ கலிலி. அப்போ இதில் சரியான விட ஏயும் ஐயும். ஆனால் இங்கே ஏயும் எச்சும் என்றது ஜெர்மனின்னு தந்திருக்கு. அது பிழையான விட. அப்போ எங்களுக்கு இதில் சரியான விட ஏயும் ஐயும். அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ கலிலி. அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்த வினா, நிரல் 2ல் டியுடன் தொடர்புடைய மறுமலர்ச்சி கால விஞ்ஞானியையும் அவரது தாய் நாடு. அப்போ நாங்கள் இப்போ நிரல் 2ல் பார்க்கணும், டியை பார்க்கணும். கோள்கள் அனைத்தும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதல் என்ற கருத்தை சொன்ன விஞ்ஞானியை முதல் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த விஞ்ஞானி யாருன்னு சொன்னால், அதாவது யோகன்ஸ் ஹெப்லர் என்பவர் தான் அந்த விஞ்ஞானி. ஏனென்று ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். அப்போ இங்கே கலிலியோ கலிலி தொலைநோக்கி. அப்போ எங்களுக்கு இந்த எஞ்சி இருக்கிற விட இங்கே யோகன்ஸ் ஹெப்லர் தான் அதுக்குரிய அந்த இதை கண்டுபிடித்தவர். யோகன்ஸ் ஹெப்லர் என்ற விஞ்ஞானி. அப்போ இனி அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று பார்க்க வேண்டும். அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அப்போ இதில் நாங்கள் சரியான விட சியும் எச்சும் தான் சரியான விடை. அடுத்த 24, பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்த சிலரின் பெயர்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இது கைத்தொழில் புரட்சியில் தரப்பட்ட ஒரு விடயம். நான் இந்த கைத்தொழில் புரட்சியில் அந்த ஒவ்வொருவருடைய கண்டுபிடிப்பும் கண்டுபிடிப்பாளர்களுடைய பெயர்களும் ஆண்டுகளோடு ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்கேன் கைத்தொழில் புரட்சி என்ற வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே போல் என்னுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இந்த கிழமை நான் போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று. இதில் இந்த ஷார்ட் ஒன்று போட்டிருக்கேன் கைத்தொழில் புரட்சியில் கண்டுபிடிப்புகள். அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். ஏ ஜோட் ஸ்டீவன்சன், பி எட்மண்ட் ஹார்ட்ரைட், சி ரிச்சர்ட் ஆர்க்ரைட், டி டெம்லர், இ குக்லி மார்க்கோனி. அப்போ இங்கே தரப்பட்டவர்களில் கைத்தொழில் புரட்சியின் போது போக்குவரத்து துறையுடன் தொடர்புடைய கண்டுபிடிப்புகளை செய்தோரை காட்டும் விடை.
அதாவது போக்குவரத்தோட. இப்போ போக்குவரத்துன்றதுல இங்கே வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது ஜோர்ஜ் ஸ்டீவென்சன் என்ற என்ற விடையும், அதே போல இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டெம்லர், இவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த போக்குவரத்து துறையோட தொடர்புடைய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கணும். அது வந்து ஜோர்ஜ் ஸ்டீவென்சன், அதே போல டெம்லர் என்பவருடைய, அப்போ ஏயும் டியும் தான் சரியான விடை. அடுத்த 25, கைத்தொழில் புரட்சியின் காரணமாக முன்னேற்றமடைந்த பொருளாதார விளைவை காட்டும் விடையை தெரிவு செய்க. கைத்தொழில் புரட்சியால் முன்னேற்றமடைந்த பொருளாதார விளைவு: 1, நகரமயமாக்கலில் முன்னேற்றம் விரைவுபடுத்தப்பட்டமை. 2, பொதுவுடைமைவாதம், தாராண்மைவாதம் போன்ற அரசியல் கொள்கைகள் தோற்றம் பெற்றமை. 3, வகுப்பு ரீதியான சமூக அமைப்பு தோற்றம் பெற்றமை. இப்போ எங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சியில் முன்னேற்றம் அடைந்ததுன்ற பொருளாதார விளைவு வந்து தேசிய வணிகங்கள் முன்னேற்றம் அடைந்தமை, அதாவது வர்த்தகம் விரிவடைந்து, மற்றது வந்து பொருட்களுக்கான கேள்விகள் எல்லாம் அதிகரித்து காணப்படுது. அப்போ இங்கே பொருளாதார ரீதியாக 4வது விட தான் சரி. 26, பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுவதில் செல்வாக்கு செலுத்திய பிரதான காரணி. அது எங்களுக்கு தெரியும், பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவாவதில் பிரதான காரணி வந்து இந்த அமைவிடம், திருவோணமலை துறைமுகத்தினுடைய அமைவிடம். இப்போ கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதும் பெறாது, கருவாவின் உயர்தரம், பெருந்தோட்ட பயிற்சியைக்கான காணிகளை பெற்றுக்கொள்ளல். எங்களுக்கு பிரதானமான ஏற்கனவே தெரியும், பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றுவதற்கான எண்ணம் இதில் தான் கூட கவனம் செலுத்தினார்கள். திருவோணமலை துறைமுகத்தினுடைய அமைவிடம், ஏனென்றால் அந்த கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு தரித்து நிற்பதற்கும், மற்றது வந்து அந்த பருவக்காற்று காலங்களில் கப்பல்கள் பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு இந்த துறைமுகம் மிக முக்கியமானது. அப்போ திருவோணமலை துறைமுகத்தினுடைய அமைவிடம். இப்போ பிரித்தானியர் எல்லாம், இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஐரோப்பியவர்கள் வந்து போர்த்துகேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் எல்லாம் இலங்கைக்கு வந்ததுன்ற நோக்கமே வந்து ஒன்று இந்த அமைவிடம், மற்றது வந்து அவர்கள் வந்து இந்த பெருந்தோட்ட பயிர்கள் அதை வந்து உற்பத்தி செய்து இந்த எடுத்து வர்த்தகம் செய்வது, வியாபார நோக்கம், மதத்தை பரப்புதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க அவர்களுடைய பிரதான எண்ணம் உருவாகுவது இங்கே தான், திருவோணமலை துறைமுகத்தின் அமைவிடா. அடுத்தது 27வது வினா, கிபி 1762 ஆங்கிலேய தூதுவனாகிய யோன் பைபஸ் கண்டிக்கு வருகை தந்த போது கண்டி ராஜ்யத்தின் ஆட்சியாளன் யார்? அப்ப இதுல வந்து இந்த கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நான் அந்த யூடியூப்ல ஷோர்ட்ஸ்ல போட்டிருக்கிறேன். 2 நாளைக்கு முதல் வந்த ஒரு வீடியோவில் நீங்க பார்க்கலாம். கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் மன்னர்லேருந்து இறுதி மன்னர் வரை, அதே போல நாயக்க வம்ச மன்னர்கள் யாருண்டெல்லாம் விரிவாக போட்டிருக்கேன். அதில் நீங்கள் அந்த குறிப்பில் போய் பார்க்கலாம். எங்களுக்கு இதில் ஜோன் பைபஸ் கண்டிக்கு வருகை தந்த போது கண்டி ராஜ்யத்தின் ஆட்சியாளன் என்று சொன்னால் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் தான் இதுக்கு சரியான விட. 28, பின்வருவனவற்றுள் மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனாவை தோற்றுவித்தவர் யார்? அப்ப இதுல 4 தேரர்களுடைய பேர் தந்திருக்கணும். இப்ப சரியான விட வந்து கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். அதாவது தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல அந்த இந்து மத மறுமலர்ச்சி, பௌத்த மத மறுமலர்ச்சி, இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் தந்திருக்கணும். அப்ப இது மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனாவை தோற்றுவித்தவர் கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். அடுத்தது கீழே குறிப்பிட்ட ஏ தொடக்கம் எஃப் வரியான கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு 29, 30 வினாக்களுக்கு விடை தருக. இது யாப்பு சம்பந்தமான ஒரு வினா. ஏ நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை, இது கோல்புரூக் ஜாப்ல வந்தது. அதே போல இனி பி தேசிய அரசு பேரவை, அதே போல சி நிர்வாக குழு முறை, டி பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை, இ ஆளுநர் நாயகம் பதவி, எஃப் பொதுசன அபிப்பிராய தேர்தல். அப்ப நாங்க இங்க கேட்டபடியே பார்ப்போம். என்ன விஷயம் கேட்கணும்? 29வது, டொனமூர் யாப்பு சீர்திருத்தம், சோல்பரி யாப்பு சீர்திருத்தம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய தகவல்களை கொண்டிருக்கும் விடை. அப்ப இங்க டொனமூர் யாப்பு எங்களுக்கு தெரியும் 1931 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சோல்பரி யாப்பு 1947 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த 2 யாப்புகளோடையும் தொடர்புடைய தகவல்கள் என்ன? இந்த நிர்வாக குழு முறைமை என்றது டொனமூர் யாப்போடு தான் தொடர்புடையது, நிர்வாக குழு முறைமை. அத மாதிரி நாங்கள் ஆளுநர் நாயகம் பதவி என்பது இங்க சோல்பெரி யாப்போட தொடர்புடையது. அப்ப எங்களுக்கு இதுல நாங்க இந்த 2 யாப்புக்கும் பொருத்தமான விட சியும் ஈயும். இப்ப பியும் அதே போல சியும் என்றதும் இங்க வராது. இது வந்து தேசிய அரசு பேரவையெல்லாம் 1972 ஆண்டு யாப்புல வருது, அந்த முதலாம் குடியரசு யாப்பு. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு இந்த விடைகள் வந்து சரியான விட சியும் ஈயும். 1972 ஆண்டின்
அரசியல் யாப்பு 1978ஆம் ஆண்டின் அரசியல் யாப்பு ஆகியவற்றில் உள்ளடங்கிய தகவல்களை கொண்டிருக்கும் விடை எது? அப்ப இதுல 1972ஆம் ஆண்டு அரசியல் யாப்புன்னா முதலாம் குடியரசு யாப்பு, 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்புன்னா இரண்டாம் குடியரசு யாப்பு. இந்த ரெண்டோடையும் தொடர்புடைய விடை முதலாவது பி. அதாவது வந்து தேசிய அரசு பேரவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1972ஆம் ஆண்டு யாப்புல வெறும் தேசிய அரசு பேரவை பி. அதே போல எஃப் எடுத்தோம்னு சொன்னா பொதுசன அபிப்பிராய தேர்தல், அது வந்து 1978ஆம் ஆண்டு யாப்பில் வருகிறது. அப்போ எங்களுக்கு தெரியும் பியும் எஃப்பும் தான் சரியான விடை. அடுத்தது இலங்கையின் 31வது இலங்கையில் முதன்மையானதும் இறுதியானதுமான அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைவர் யார்? 1 சட்டமா அதிபர், 2 ஜனாதிபதி, 3 பிரதம நீதியரசர், மற்றது நீதி அமைச்சர். அப்போ எங்களுக்கு இதில் தெரியும் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைவர் பிரதம நீதியரசர். அடுத்தது இங்கே கொஞ்சம் தகவல்கள் தந்திருக்கிறேன். அதாவது ஏபிசிடி ஆகியவற்றால் தரப்பட்ட விடயங்களை கவனித்து 32 தொடக்கம் 35 வரையான வினாக்களுக்கு விடையளிக்குக. இது பரீட்சைக்கு வர்ற உண்டு. இப்போ இப்படியான கட்டமைப்பில் ஏ ஒரு 2 சோடி கூற்றுகள் தந்திருக்கிறேன், பி ஒரு 2 கருத்துக்கள் தந்திருக்கிறேன் கூற்றுக்கள், அதே போல சியில 2 கூற்று, டியில 2 கூற்று. இப்போ கேள்விக்கு வருவோம். முதலாம் நபரின் கண்டுபிடிப்பு காரணமாக இரண்டாவது உருவாகியது. முதலாம் நபரின் கண்டுபிடிப்பு. அப்ப இந்த கோப்பி பைத்திகையும் வராது, சுதந்திர போராட்டம் வரா, இது ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு. சாமுவல் மோஸ் அவருடைய கண்டுபிடிப்பு காரணமாக இரண்டாவது உருவாகியதுண்டா தொடர்பாடல் துறை. அப்போ எங்களுக்கு இதில் வந்து ஏபிசிடி 4 கூற்றுகளையும் போட்டிருக்கணும். ஆனால் எங்களுக்கு கண்டுபிடிப்புன்னு சொன்னாலே மற்றதில் ஒன்றும் வராது. அப்போ டிரெக்டா பி என்ற விட வரும். முதலாவது வீழ்ச்சிக்கு இரண்டாவது காரணம் ஆகியது. முதலாவது வீழ்ச்சிக்குன்னா இப்போ பி சம்பந்தம் இல்லை. அதே போல் இந்தியாவில் டியை பார்த்தா அதுவும் தொடர்பில்லை. மற்றது இங்கே சுதந்திர போராட்டங்கள் அது தொடர்பில்லை. முதலாவது வீழ்ச்சி இப்போ கோப்பி பைத்தியன்ற வீழ்ச்சிக்கு அதாவது ரெண்டாவது காரணமானது கெமிலியா வெஸ்டெக்ஸ் என்ற ஒரு இளவிழுறல் நோய். அப்போ இந்த நோய் காரணமாகத்தான் முதலாவது வீழ்ச்சி, இந்த கோப்பி பைத்தியக வீழ்ச்சி அடைந்ததுக்கு இந்த ரெண்டாவது இளவிழுறல் நோய் கெமிலியா வெஸ்டெக்ஸ் என்ற அந்த பாக்டீரியா வந்து காரணமாக அமைந்திருக்கின்றது. அப்போ எங்களுக்கு இதில் சரியான விட வந்து ஏ. அடுத்தது 34 முதலாம் நபரின் செயற்பாடு காரணமாக இரண்டாவது துரித வளர்ச்சி கண்டது. அதாவது முதலாம் நபரின் செயற்பாடு காரணமாக. அப்போ இங்கே நாங்கள் சுமணதீச தேரரை எடுப்போம். அவருடைய ஊக்கத்தினாலே இங்கே வந்து பௌத்த மறுமலர்ச்சி உருவாகியது, அதாவது துரித வளர்ச்சி கண்டது. அப்போ அதில் டி என்ற விட சரி. அடுத்தது முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லாத கருத்து ஜோடி. ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கிற பார்த்துட்டோம். ஏபிடி எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் சி எடுத்தோம்னு சொன்னால் இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், அதாவது முதலாவது சுதந்திர போராட்டம், அதே போல 2 மியூரன் குழுவின் சுவாசல் ரெண்டும் சம்பந்தமில்லாத கூற்று. ஆகவே எந்தவித தொடர்பும் இல்லாத கருத்து ஜோடி சி தான் அதற்குரிய சரியான விடை. அப்போ இது வந்து ஒரு வினா கட்டமைப்பு. இதில் 5 கேள்விகள் வந்து பரீட்சைக்கு வாரது 4 வினாக்கள் இதில் வெறும் கட்டாயம். அடுத்தது 36வது வினா. 19ஆம் நூற்றாண்டின் இலங்கையில் நிலவிய சமய பண்பாட்டு விழிப்புணர்ச்சி தொடர்பான 4 சோடிகளுள் பொருத்தமற்ற சோடி எது? அதாவது 19ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் நிலவிய சமய பண்பாட்டு விழிப்புணர்ச்சி தொடர்பாக 4 சோடி தந்திருக்கணும், அதில் பொருத்தமற்றது. இப்போ இதில் தெரியும் எங்களுக்கு ஆறுமனாவில் சைவ பிரகாச வித்தியாசாலி ஆரம்பித்தது, அது சரி, அது பொருத்தமான சோடி. அடுத்தது அறிஞர் MCM சித்திலப்பை, இவர் இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக இங்கே முஸ்லீம் கல்வி சபையை தோற்றுவிட்டோம், அது சரி. அடுத்தது அனகாரிக தர்மபால, இவர் பௌத்த மத மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர், மகாபோதி சங்கத்தை ஆரம்பித்தார், அதுவும் சரி. அப்போ எங்களுக்கு இதில் பொருத்தமற்ற சோடி இதுதான். பலானே சித்தார்த்த தேரர் பேலியகொட வித்யா அலங்கார பிரிவேனாவை தோற்றுவித்தமை. இப்போ 4வது தான் இதில் சரி. 37 இலங்கையின் அரசியல் தலைவர்களும் அவர்கள் தலைமை தாங்கிய அரசியல் கட்சிகளும் தரப்பட்டுள்ளது. இவற்றுள் பிழையான சோடி. அப்போ இதில் வந்து தந்திருக்கணும் இலங்கையில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் அவர்கள் தலைமை தாங்கிய அரசியல் கட்சிகள். அப்போ இதில் பார்ப்போம் கொல்வின் ஆர்டி சில்வா இலங்கை கம்யூனிச கட்சி, அதே போல SWRD பண்டாரநாயக்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இது சரி. அதாவது SWRD பண்டாரநாயக்கால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதே போல SJB செல்வநாயகம் அவர் எந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார்டா சமஷ்டி கட்சி. அதே போல AE குணசிங்க தொழிலாளர் கட்சி, அதுங்க தொழிற்கட்சி என்று போட்டிருக்கு, தொழிலாளர் கட்சிக்கு இவர் வந்து
தலைவராக செயற்பட்டிருக்கார் ஏஇ குணசிங்க. ஆனால் சம்பந்தம் இல்லாத பிழையான சோடி வந்து இதில் கொல்வின் ஆர்டி சில்வா இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ இதுதான் பிழையான சோடி. 38 மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்காக ஐக்கிய அமெரிக்காவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அப்போ அது வந்து ஓர்சோ, ஷார்க், நேட்டோ, அணிசேரா நாடுகள். அப்போ சரியான விட நேட்டோ. 39 சர்வதேச சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் மோதல்கள் குறித்து ஆராய்ந்து பார்த்து அவற்றினை சமாதானமாக தீர்ப்பதற்கு சிபார்சுகளை முன்வைத்தல். மேற்கூறிய கடமையுடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகளின் நிறுவனங்கள். இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த உறுப்பு அல்லது நிறுவனம்னு சொல்லி 6 இருக்கு. பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, அதே போல சமூக பொருளாதார சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம் இருக்கு. ஆனால் இங்கே சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும் அதோட தொடர்புடையதான சமாதானமாக தீர்ப்பதற்கான சிபார்சை முன்வைத்தல் இந்த பாதுகாப்பு சபைக்குத்தான் உரியது. அப்போ இதுதான் சரியான விட. 40 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி யார்? 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலப்பகுதி தெரியும். 1ஆம் உலகப் போர் 1914 தொடக்கம் 1918. 2ஆம் உலகப் போர் நடந்த காலப்பகுதி 1939 தொடக்கம் 1945 வரையான காலப்பகுதி. அப்போ இதில் 2ஆம் உலகப் போர் நடந்த காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்பவர் தான் இங்கே வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அப்போ இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு அந்த 21 வினாவிலிருந்து 40 வரை இதில் செய்திருக்கிறேன். இதற்கு முதல் 1 தொடக்கம் 20 வரையான பகுதி 1 வினாக்கள் செய்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இன்றைய வகுப்பில் இதை செய்திருக்கிறேன். நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியை இதற்கு முன் உள்ள வீடியோவில் போய் கடைசியாக நான் போட்ட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது வந்து மிகவும் பரீட்சைக்கு மிக முக்கியமாக உதவக்கூடிய ஒன்று. ஒரு மாடல் பேப்பர் மாதிரி தான் இந்த 40 வினாக்கள் பகுதி 1 செய்திருக்கின்றேன். அப்போ இதன் மூலம் நீங்கள் இந்த இவ்வாறான பயிற்சிகளை செய்வதன் மூலம் பகுதி 1 ஒரு நல்ல தேர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மற்ற என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஷோர்ட்ஸில் அது நாளாந்தம் நான் வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் சிறு குறிப்பு சம்பந்தமான விடயங்கள் வந்து நிறைய ஒவ்வொரு அழகு ரீதியாக போட்டுக்கொண்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். இப்போ நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்கள், ஆனால் அந்த கூடியளவு அக்கறையோட படிக்கிறதா அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற விஷயத்துலையும் கூடிய கவனம் செலுத்துங்கள். நன்றி.